வெல்கம் டு கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுஜிகுரா 33S ஸ்ப்ளைசிங் மிஷின் வந்து புதுசாக நம்ம போட்ட கண்ட்ரோல் ரூமுக்கு எஃப்டிடிஹெச் ஒர்க்குக்காண்டி நம்ம ஒரு ஸ்ப்ளைசிங் மிஷின் தனியாக வாங்கியிருக்கோம். ஏன் கிளாட் டு கிளாட் மிஷின் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நம்மகிட்ட ஏற்கனவே கோர் டு கோர் ஸ்ப்ளைசிங் மிஷின் வந்து இருக்குது. இது வந்து அந்த கண்ட்ரோல் ரூமில் எஃப்டிடிஹெச் அடிக்கிறதுக்காண்டி அங்கேயே வச்சுக்கிட்டதுக்காண்டி இந்த ஸ்ப்ளைசிங் மிஷின் ரேட்டு கம்மி அப்படிங்கிறனால பட்ஜெட்டுக்குள்ளே இந்த மாடலை வந்து எடுத்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுஜிகுரா இந்த 33Sல என்னென்ன பாசிட்டிவ் என்ன இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் என்ன இருக்குது, நான் யூஸ் பண்ணதோட ஃபீட்பேக்கு, ப்ளஸ்ஸு 33Sக்கும் 43Sக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலாக எது வாங்கலாம் வேண்டாம் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவோட தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிஷின் வந்த புதுசில் இந்த மாதிரி இதில் தான் இப்படி இருக்கும். அந்த தனியாக இதுக்கு இந்த கேரி கேஸ் வந்து இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து இதுக்கு ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட வாரது வந்து சிடி 16 கிளீவர் வந்து வருது. இதே இது நீங்கள் 43S எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸோடு வரும். வார கிளீவர் வந்து சிடி 50 வந்து வரும். இந்த மாதிரி கிளீவர் வந்து வரும். இதில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் கிடையாது. அதுக்கடுத்து இதில் வந்து பிளேடு வந்து மேனுவலாக டயல் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணதாக இருந்தால் நம்ம இதை ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து ஹைட்டையும் இந்த டயல் வழியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இந்த 2 கிளீவருக்கும் வித்தியாசம். மற்றபடி நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில் எனக்கு சிடி 50 வந்து நான் யூஸ் பண்ணதில் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. மற்றபடி இதே இதில் நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த கிளீவரும் நல்லா தான் இருக்கும். நமக்கு அது பழக்கம் தான். நம்ம தொடர்ச்சியாக யூஸ் பண்ண நமக்கு அதே பழகிக்கணும். இதுக்கும் அதுக்கும் கிளீவர் வந்து வித்தியாசம். அதுக்கடுத்து மெயினாக இந்த மிஷினுக்கும் 43Sக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 43Sல வந்து இந்த மாதிரி ஒரு கேரி கேஸோடு சேர்த்து வரும். ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி சுர்கேஸ் பெட்டி மாதிரி டைப்பில் தான் கேஸ் வந்து வருது. சுர்கேஸ் பெட்டி டைப்பாக இருந்தாலும் பில்டு குவாலிட்டி வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி ஒன்றும் மோசம் இல்லை. ஆனால் இதோட டைப் வந்து வேறு. ஆனால் என்னென்னா இதில் வந்து ஒர்க்கிங் ட்ரே வந்து இல்லை. அதில் வந்து ஒர்க்கிங் ட்ரேயோட இருக்கும். நம்ம அதை பற்றியும் தனியாக இருக்குன்னு அன்பாக்சிங் வீடியோ, கம்பேரிசன் வீடியோலாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இப்போ மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது 33Sக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், கிளீவர் வித்தியாசம், கேரி கேஸ் வித்தியாசம். மற்றபடி சரி மிஷினில் எதுவும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மிஷினில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன்னா 43Sல என்னதோ சேம் அதே ஆப்ஷன் தான் இதுலேயும் இருக்குது. அதில் இந்த மூடியோட கலர் வேலை இருக்கும். இது வந்து ஃபுல் பிளாக்கில் இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம் கான்செப்ட் தான். சேம் மிஷின் தான். உங்களுக்கு கிளீவர் இந்த மாதிரி தான் வித்தியாசம். இதுவும் அதேமாதிரி ஃபுல் டச் தான். சைடில் 2 பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுபோல் இந்த சைடில் ஒரு 2 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. சேம் சார்ஜர் கேபிள் தான். எல்லாமே சேம் தான். அப்போது மேனுவல் பேப்பர் வருது. பிசி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு உள்ள அலாங்கி இருக்குது. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஸ்பேர் எலக்ட்ராய்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அந்த மிஷினில் வர மாதிரியே தான் ஷீட் கிளாம்பு, ரிட்டன்ஷன் கிளாம்பு எல்லாமே சேம் ஆப்ஷன் தான். நீங்கள் இந்த 2 ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இதை ஓப்பன் பண்ணும்போது இந்த இது வந்து லைட்டாக ஃபைபரை பிடிச்சிக்கிடும். இதை உள்பக்கம் தள்ளி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே அட் அ டைமில், அதாவது இப்படி திறக்கும்போது ஒயிட் கலர் இந்த இது ரெண்டுமே சேர்த்து ஓப்பன் ஆகும். அதாவது இதை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒயிட் கலர் வந்து ஃபைபரோட கோரை பிடிச்சிக்கிடும். நம்ம இந்த கிளாம்ப் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இந்த லாக்கை இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே சேர்ந்து ஓப்பன் ஆயிரும். அதேமாரி தான் இதுலேயும். இப்போ நம்ம திறக்கும்போது இந்த கிளாம்ப் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ டக்குன்னு ஃபைபர் வெளியே விழுந்துருமே, இந்த கிளாம்ப் நமக்கு ஓப்பன் ஆகண்டாம், நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த லாக்கை மேலே நீங்கள் தள்ளிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகாது. நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் இப்படியே திறந்து இப்படியே அடைச்சிக்கலாம். சேமாக 43ல் என்ன ஆப்ஷனோ அதே தான். நம்ம 43 பற்றி யாருனே வீடியோ போட்டிருக்கனால டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அதிலே பார்த்துக்கிடுங்க. ஓகே. அதுக்கடுத்து மெயினாக எனக்கு இந்த மாடலில் இப்போ வர மாடலில் பிடிச்சதே இந்த சைடு ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாம்பு க்ளோஸ் ஆகுது தான். உண்மையிலே நல்ல ஆப்ஷன் தான். அதுக்கடுத்து நிறைய மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வர மிஷின்லலாம் இந்த எல்இடி பல்ப் வந்து உண்மையிலே நல்ல பிரைட்டாக கொடுத்துருக்காங்க. வரதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். அதுவும் நான் ஒன்று வச்சுருக்கேன் 38 டிஸ்பிளேஸு, அதெல்லாம் உண்மையிலே வெளிச்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த இதை பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னே இருக்குது. 33Sனால் கிட்டத்தட்ட 95,000க்குள்ளே முடிஞ்சிடும். இதுனா 43Sக்கு முடிந்ததாக இருந்தால் கிட்டத்தட்ட 1,25,000 கிட்ட வந்துடும். ரெண்டுக்கும் மிஷினில் எதுவும் வித்தியாசமாக அப்படின்னு தான் நிறைய பேருக்கும் இருக்க டவுட்டு. ஆனால்
ஸ்ப்ளைசிங் மிஷினில் எந்த வித்தியாசமும் இல்லை, சேம் ஒரே மிஷின் தான். இந்த டைப் எல்லாமே சேமாக அதே டைப்பு தான், கலர் மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி இதில் மெயின் வித்தியாசமே இந்த டைப்பு கேஸ், நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போகிற கேஸ் வந்து வித்தியாசம், இதோட க்ளீவர் மட்டும்தான் வித்தியாசம். ஓகே, நல்லாவே ஹீட்டிங் வந்து ஆகிருக்கு. ஓகே, ஸ்ப்ளைசிங்கை பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. ஆனால் எனக்கு இந்த டைப் மிஷினில் எனக்கு ஒன்று பிடிக்காது என்னென்னா, ஃபுல் டச் பட்டன் எதுவுமே கிடையாது. ஃபுல் ஸ்க்ரீனுமே டச்சில் இருக்கிறது வந்து எனக்கு அது பெருசு நல்லா பிடிக்கலை. ஏன்னா பட்டன் இருந்துன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டச்சே வேலை செய்யலை, இல்லை டிஸ்பிளே போயிட்டுனா கூட செட் ரீசெட் வச்சு குத்துமைப்பாவது ஸ்ப்ளைசிங் பண்ணி தற்சமயத்துக்கு அந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம். ஆனால் ஃபுல் டச்சுங்கும்போது உங்களுக்கு ஏதாவது டச் ஸ்க்ரீன் வேலை செய்யலை அப்படின்னா கூட, டிஸ்பிளே வேலை செய்யலை, எந்த பிரச்சனை வந்தாலும் ஸ்ப்ளைசிங் வந்து பண்ண முடியாது, உடனே சர்வீஸ் சென்டருக்கு தான் அனுப்ப வேண்டியிருக்கும். அதனால் ஃபுல் டச் வந்து எப்போவுமே நான் வந்து விரும்பலை, அது ஒரு காரணம். அதுக்கடுத்து பவருக்கும் ரீசெட்டுக்கும் பட்டன் கொடுத்த மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 பட்டன், அப் ஏரோ டவுன் ஏரோ செட் பட்டன் மட்டும் கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அது ஒரு விஷயந்தான். இப்போ இந்த ஒர்க் ட்ரேயை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் மிஷினை வந்து உள்ளே வச்சுருந்தோம். இப்போ டிஸ்பிளே திறக்கணும்னா இதில் வந்து இப்படி திறக்க முடியாது, உள்ளே கையை விட்டு திறக்க முடியாது. மிஷினை எடுத்துகிட்டு டிஸ்பிளே தூக்கிட்டு மறுபடியும் வேணால் உள்ளே வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி வேணால் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே உள்ளே இருக்கும்போதே லேசாக மட்டும் இப்படி வெளியே வந்து நம்ம தூக்க முடியாது, ஏன்னா கீழே வந்து டிஸ்பிளே வந்து தட்டுது. ஸோ எப்படினாலும் மிஷினை வந்து வெளியே தூக்க வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து ஒர்க் ட்ரே அப்படின்னு ஒன்று இல்லை, மிஷினை வந்து வெளியே தூக்கி வச்சு அடிக்கணும், இல்லை இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு வேணால் ஜாயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம். இதுக்குள்ளே வைக்கிறதா இருந்தாலும் டிஸ்பிளே லேஸாக ஃபஸ்ட்டே நீங்கள் எப்படி தூக்கி வச்சுட்டு அதுக்கடுத்து வேலையை பார்க்கலாம், அந்த ஒன்று. அதுக்கடுத்து இந்த கேரி பெல்ட்டு போட்டால் தான் மிஷினை வெளியே தூக்க ஈஸியாக இருக்குது. ஆனால் கேரி பெல்ட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ளைசிங் பண்ணுற நேரம் வந்து உண்மையிலே ஒரு மாதிரி இடைஞ்சலாக இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த சைடில் உள்ளது. அதுக்கடுத்து இவங்க இந்த டைம் இந்த மாதிரி பவுச்சு கொடுத்துருக்காங்க. பவுச்சு கொடுத்தாலுமே உள்ளே இருக்க கிளீவர் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் இந்த மாதிரி ஆடத்தான் செய்யுது, இந்த ஆட்டம் இருக்குது. இது ஒரு கேரி கேஸ், அந்த பிளாஸ்டிக்கில் ஒரு டப்பா மாதிரி வரும், இந்த மாதிரி டப்பாக்கில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கிட்ட இங்கிட்ட ஆடாமல் இருக்கும். மேக்ஸிமம் அடுத்த டைம் அப்டேட் பண்ணால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இந்த கேஸுமே இல்லாமல் இருந்தது, இப்போ இந்த கேஸோட வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே ஃபுஜிகுராவில் 43S பற்றி நல்லா டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருந்தோம். அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிருக்கேன். ஏன்னா 2 மிஷினுமே சேம் மிஷின் தான், சின்ன சின்ன வித்தியாசங்கள், ஒர்க் ட்ரே, இந்த க்ளீவரு, அதுக்கடுத்து இந்த கேரி பண்ணதை கொண்டு போகிற இந்த பெட்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் தாங்க. என்னால் மிஷினை பற்றின டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா ஏற்கனவே 43S பற்றி போட்டிருக்கோம், அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, நீங்கள் அதை கூட போய் பார்த்துக்கிடுங்க. ரெண்டுமே சேம் மிஷின் தான். உங்களுக்கு பட்ஜெட்டு தான் மெயின், ரூபா கம்மியான பட்ஜெட்டில் ஃபுஜிகுராவில் மிஷின் எடுக்கணும்னா 33S போகலாம். இல்லை பட்ஜெட்டுக்கு பிரச்சனை இல்லை, ஒர்க் பண்ண கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 43S தான் கட்டாயம் ஒரு நல்ல சாய்ஸு. அதுக்கடுத்து என்னை பொறுத்தவரை இதில் மைனஸாக இருக்கிறது வந்து ஃபுல் டச்சு ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த மாடலில் பொறுத்தளவில் ஒர்க் ட்ரே இல்லாதது ஒரு மைனஸ் தான். மற்றபடி 43S போனீங்க அப்படின்னா மெயினாக என்னை பொறுத்தவரை என்னோடய பெர்சனலாக இந்த ஃபுல் டச் இல்லாமல் ஒரு 4 பட்டன், 2 பட்டன் கொடுத்துறதுல ஒரு 4 பட்டனாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான் இதோட நெகட்டிவ். மற்றபடி மிஷின் வந்து நல்லா தான் இருக்குது. ஏற்கனவே 43S கம்பேரிசன் எல்லாம் போட்டதுனால இதை பற்றி ஒன்றும் அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் வந்து இல்லை. ஸோ இந்த மிஷின் வாங்கலாமா இல்லை 43S போகலாமாங்கிறது வந்து நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்தே முடிவு பண்ணிக்கிடுங்க. மற்றபடி இது 95,000 கொடுக்க பதில் கூட 30,000 கொடுக்க தயாராக இருந்தால் அதுக்கு ஏற்ற ஒர்க் ட்ரே, அதுக்கேற்ற கேரி கேஸ், அதுக்கேற்ற க்ளீவர் வந்து அந்த கூட கொடுக்க 30,000 ரூபாய்க்கு அது ஒருத்தான ப்ராடக்ட் தான். 30,000 ரூபா கம்மினாலும் இது கொடுக்குற ரேட்டுக்கு ஒரு ஒருத்தான ப்ராடக்ட் தான். இவ்வளோதான் இந்த வீடியோ. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.